ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கோம். பட் இன்னும் சில கொஷின்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சில பேர் கேட்குறாங்க. அதனால அவங்களுக்காகவும் கொஞ்சம் போடுறோம். இன்றைக்கி சுவிட்ச் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து சில ஏஞ்சல் கோட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுக்கான சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட், ஆட், புட் ஆன், ரூட், ஸ்ட்ரெச், பேம்போ. வெட், ஆட், புட் ஆன், ரூட், ஸ்ட்ரெச், பேம்போ. இதை நம்ம தொடர்ந்து 51 தடவை எழுதலாம், இல்லைன்னா சேண்ட் பண்ணலாம். ஒரு 48 நாளைக்கு நம்ம ரெகுலராக இதை பண்ணிகிட்டே வரப்போ ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை சேடாக இருப்போம். அப்போ வந்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம மூடை வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து சடனாக ஹாப்பி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை சொல்கிறப்போ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு உடனே எல்லாமே மாறி நம்ம ரொம்ப ஹாப்பியாக மாறுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன், சன்ரைஸ், ரெயின்போ, ஜாய். கோல்டன், சன்ரைஸ், ரெயின்போ, ஜாய். இதை நம்ம எப்போ ஒரு மாதிரி சேடாக இருக்கோமோ அந்த டைமில் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 டைம்ஸ் இல்லை கொஞ்சம் நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, 21 டைம்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளலாம் உங்களோட மூட் சேஞ்ச் ஆகி சடனாக ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம எதுக்காக சுவிட்ச் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெரியர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நம்ம வேலை வந்து பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் வந்து நம்ம ஒரு க்ரோத் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தணும்னா, மேஜிக், சன்ரைஸ். மேஜிக், சன்ரைஸ். இதை நீங்கள் ரெகுலராக எந்த சுவிட்ச் வேர்டாக இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 21 டைம்ஸோ இல்லை 48 டைம்ஸோ ரெகுலராக சேண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 21 நாளைக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ சீக்கிரமாகவே ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது, ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட் யூஸ் பண்ணலான்னா, டிவைன், லவ், டிவைன், மேஜிக், பிகின், நவ். டிவைன், லவ், டிவைன், மேஜிக், பிகின், நவ். இதையுமே ரெகுலராக 21 டைம்ஸ் சேண்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நல்ல டிவைன் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் அட்ராக்ட் ஆவீங்க. உங்களோட பார்ட்னரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கிடைப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் வேர்டை சொன்னீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் என்ன விஷ் வச்சுருந்தாலும் அது நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6171110707. இது நீங்கள் என்ன விஷ் வச்சுருந்தாலும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கான கோட் தான் இது. அதுக்கப்புறம் இந்த கோடை வந்து உங்களோட லெஃப்ட் பாடியில் விஸ்ட்டில் ப்ளூ கலர் பென் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு சின்னதாக இந்த நம்பரை வந்து எழுதி வைங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடியில் விரிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக சர்க்கிள் போட்டு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். அந்த நம்பரை சின்னதாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத முன்னாடி சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து இதை நம்ப மாட்டாங்க. ஸோ நம்புறவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். எல்லாரோட எனர்ஜியுமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால் யார் கேட்டாலும் சும்மா எழுதியிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிங்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் உங்கள் விஷ் ட்ரூ ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் மேக்ஸிமம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க. ஓகே. அடுத்து வந்து நீங்கள் ஒரு லாட்ரி வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை லாட்ரி வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு லாட்ரி விழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த
ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட், உல்ஃப், பிரிங், அமேசிங், ஜாக்பாட், 520. ஸ்பீட், உல்ஃப், பிரிங், அமேசிங், ஜாக்பாட், 520. இதை ரெகுலராக ஒரு நோட் புக்கில் எழுதிட்டே வாங்க. ஒரு 21 டைம்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ டைம்ஸ் எழுதுறதுனாலும் ஓகே, எழுதிட்டே வாங்க. இல்லை உங்கள் கண்கள் முன்னாடி இது படுற மாதிரி ஒரு பேப்பரில் இதை எழுதி வச்சுட்டுக்கோங்க. வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லைனில் எழுதிடுங்க. அதுக்கு கீழே 520ன்ற நம்பரை எழுதி உங்கள் கண்கள் முன்னாடி படுற மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அதையே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் லாட்ரி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக சேன் பண்ணுங்கள், இல்லை எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம ஒரு விஷயம் எதுக்கு பார்க்க போகிறோம்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க. அந்த விஷயம் சடனாக பிளாக் ஆகிடும், வேலையே நடக்காது. அதுக்கப்புறம் அதை நோக்கி நம்மளும் எவ்வளவோ பயணிப்போம், ஆனால் நம்மளால் முடியாது. ஸோ திடீர்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் போது பிளாக் ஆகிடு. அதை நம்ம அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு இந்த நம்பரை நீங்கள் தொடர்ந்து ஒரு க்ரீன் கலர் பென், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பாடி பார்ட்டில் ஒரு 21 நாளைக்கு நீங்கள் இந்த நம்பரை எழுதிட்டே வாங்க. எங்கே வேணாலும் எழுதலாம், உள்ளங்கையில் இல்லை கைகளில், இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடி பார்ட்டில் எங்கே வேணாலும் எழுதுங்க. இந்த நம்பரை எழுத உங்களுக்கு சேஞ்சஸ் சீக்கிரமாகவே தெரியும். பாசிட்டிவான வழியில் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91688. 91688. இந்த நம்பரை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் எழுதுங்க. கைகளில் இல்லை விரல்களில், அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எழுதுங்க. சீக்கிரமாக சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்மிடியட் ஹெல்ப். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு தலை போகிற அவசியம், யார்கிட்ட தான் நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த நம்பரை அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு பணம் தேவைப்படும், சடனாக எமர்ஜென்சியாக தேவைப்படும், யாருமே தரதுக்கு இல்லை, நீங்கள் இந்த சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வழிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிறக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 938179. 938179. இந்த நம்பரை அப்போது அந்த சுச்சுவேஷனில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷன்ஸ் அமையாமல் இருக்கலாம், நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக கார் வாங்க முடியும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6673141. 6673141. இந்த நம்பரை ரெகுலராக உங்கள் கைகள்லையோ இல்லை ஒரு நோட் புக்லையோ இல்லை நீங்கள் சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம். எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த நம்பரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அடுத்தது, உங்களோட மெமரி பவர் ரொம்ப லோவாக இருக்குது, அதை நான் அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் மறந்துடுறேன், இல்லை நான் படிக்கிறேன் ஆனால் எக்ஸாம் எழுத போகும்போது மறந்துடுது. இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கணும்னு நினைப்போம், ஆனால் அதை மறந்துடுவோம். ஸோ இப்போ தான் சொல்லியிருப்போம், டக்குன்னு கேட்கும்போது அதை நம்ம மறந்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரி பவர் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க. 22113777. 22113777. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்களானோ இல்லை எழுதிக்கிட்டே வந்தாலும் நம்மளோட மெமரி பவர் அதிகரிக்கும். அடுத்தது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் யாருமே வரல, உங்ககிட்ட எந்த பொருளும் வியாபாரமாகலை, விற்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தால் தான் நம்மக்கிட்டேருந்து நம்ம பொருள் போகும், நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கஸ்டமர்ஸ் வரணும். நீங்கள் நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு எந்த கஸ்டமரும் இல்லை, என்னோடய தொழில் நஷ்டத்தில் போகுது, லாபமே வர மாட்டேங்குது அப்படின்னா கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு
உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாடி பார்ட்டில் லெஃப்ட் ஹார்மில் ரெட் கலர் பெனில் இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக எழுதிட்டே வாங்க. 71588 71588. அது போக இந்த நம்பரை சின்னதாக எழுதி ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட வியாபாரம் நடக்கிற இடத்துல வச்சிடுங்க. சும்மா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் கல்லாப்பேட்டிலையோ இல்லை உங்கள் கூடையோ எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. ரெட் கலர் பெனில் எழுதுங்க. சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க. அடுத்தது எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம், அதாவது நம்ம தூங்குகிறோம் ஆனால் நம்ம நல்லா தூங்கலை, ஒரு நிம்மதியான ஒரு ஸ்லீப் இல்லை, நம்ம ஏதோ தூங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உறக்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 48714112. இந்த நம்பரை ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ப்ளூ கலர் பெனில் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் ஒன்று உங்கள் தலானி கடியில் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் தூங்கும்போது உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட கைகளில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நான் நல்லா நிம்மதியாக தூங்க போகிறேன், இந்த தூக்கத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டு ஃபோனோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பேப்பரை எழுதி தலானி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. நீங்கள் நல்லா தூங்கி எழுந்துப்பீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது நல்ல தூக்கம், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த், மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்காக நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளோட ஹெல்த், எமோஷ்னலாகவும் நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பாடி மட்டும் நல்லா இருந்துட்டு உள்ள மூளை சோர்வாக இருந்தாலும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். இல்லை பிரெயின் ஆக்டிவாக இருந்துட்டு பாடி டயர்டாக இருந்தாலும் ரொம்ப சோர்வாக இருப்போம். மனசும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும். ஸோ எல்லாமே டோட்டலாக ஆல் ஓவர் பாடியுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் ஈஸியாகவோ கான்சன்ட்ரேட்டடாகவோ செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கைகளில் எழுதுங்க, இல்லை ரெகுலராக இந்த நம்பரை சொல்லிக்கிட்டே வாங்க, இல்லை உங்கள் கண்களில் படுற மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. எதுவாக இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், என்னமா இருந்தாலும் பண்ணலாம். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4791 4791421. இந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து எழுதவோ இல்லை சேன் பண்ணலாம், இல்லை உங்கள் கண்களில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கலாம், இல்லை உங்கள் தலானி கடியில் எழுதி வச்சுட்டு தூங்கலாம். இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஒரு வாட்டர் பாட்டில் கடியில் இந்த பேப்பரை சின்னதாக அந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை குடிக்கலாம். ஸோ என்ன மாதிரி பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிறைய சக்தி இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணுமோ அந்த நம்பரை கரெக்டாக பயன்படுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும், கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.